கடவுளும் நானும் பேசிடும்போது நடுவினில் நடுவினில் தரகர்கள் இதற்கு. தி மாதேவன் ஷோ. மியூசிக்கை கேட்டவுடனே அப்படி பைத்தியமாயிட்டேன் அந்த மெலடியில். ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே ப்ரொடியூசருக்கு வந்து அந்த டியூன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டியூனை மாற்ற சொல்லிட்டாரு. அந்த மொமெண்ட்டுக்கு வந்து நான் ராஜமௌழி சாருக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் என்ன திட்டினாங்க அந்த பாட்டில். நீங்கள் சொன்ன அந்த பர்டிகுலர் லைன் ராஜமௌழி இப்படி தான் வேணும்னு கேட்டார். அவர் எனக்கு எக்ஸாக்ட்லி இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டார். 50 பல்லவி எழுதினேன். அதில் 50 பல்லவியில் ஒரு பல்லவி வந்து மார்ஸ் கோடில் நான் எழுதினேன். இது நல்லா இருக்கா, இப்போ போடுற ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி இந்த பாட்டை பாட ஆரம்பிப்பார். இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் ஈஸியாக இப்போ இருக்க காலகட்டத்தில் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த லைன் தான் பாகுபலிக்கு எனக்கான இன்வைட். RRRோட அந்த இன்டர்வல் பிளாக்லாம் சொல்லும்போது அவரோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கணும். அப்படி எக்ஸைட்டடாக இருந்தார். எப்படி அதெல்லாம் பறந்து வரும், எப்படி பாஞ்சு வரும். படம் ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு ஒரு புது ரீல் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு 1 டே முன்னாடி நாங்கள் உட்காந்து டப் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கர ஹெக்டிக்காக 3 ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அது பண்ணுறதுக்கு போர் அடிச்சது எனக்கு. அது பண்ணும்போது அது டேரெக்டாக புஷ்பா ஏன் சொல்லணும் அப்படி நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க, எதை கவனிக்கணும், என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி இந்த சின்ன டீட்டெயில்ஸ் கவனித்து சொல்கிறீங்களா. இதுக்கு என்ன வி டுக் டைம். இதுக்கு ஒரு 35-40 மினிட்ஸ் எங்களுக்கு டப்பிங் போச்சு. இந்த டயலாக் வந்து கரெக்டாக வைக்கணுன்றதுக்காக. அந்த 35-40 மினிட்ஸை நீங்கள் யூ மேட் இட் வர்த்.